டெல்லி சட்டமன்ற தேர்தல் தற்போது பரபரப்பாக நடைபெற்று அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நம்மளோடு பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கார். அவரோட பேசலாம். மேம் வணக்கம். டெல்லியில எதிர்பார்த்த அளவிற்கு தற்போது பிஜேபியினுடைய அந்த இடங்கள் கருத்து கணிப்புகளை ஒட்டி வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? முன்னிலை நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸிட் போல் சொன்ன மாதிரி அது கெஜ்ரிவாலுக்கு எக்ஸிட் போலாவே இருக்கணும்ன்றது எனது எண்ணம். ஏன்னா மக்களுக்காகத்தான் அந்த எண்ணத்தை நான் சொல்றேன். ஏன்னா கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே போன்றவர்களை வைத்துக்கொண்டு ஊழலுக்கு எதிராக ஒரு அமைப்பை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அரசாங்கத்தில் உள்ள முறைகேடுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காகவே ஒரு இயக்கத்தை நடத்தி அதன் மூலம் மக்களின் நம்பிக்கை பெற்றுவிட்டு பின்பு எந்தெந்த முறைகேடுகளை அவர் வெளிக்கொண்டாரோ அதை விட அதிகமான முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை எப்படி நாம் ஒத்துக்கொள்ள முடியும்? மக்கள் எப்படி ஒத்துக்கொள்வார்கள்? இன்னொன்று அந்த மதுபான ஊழல், அவரோட மிக ஆடம்பரமான வாழ்க்கை, அவர்களோட அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகள், மக்கள் விரோத போக்கு, இவை எல்லாமே அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று. இன்னொன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற வளர்ச்சி, அனைவருக்கான திட்டங்கள், அனைவருக்கான வளர்ச்சி என்பது மக்களை ஈர்த்திருக்கிறது. தலைநகர் என்று வரும்பொழுது தலைநகர் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணுமே தவிர கான்ட்ரவர்சியா இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் கான்ட்ரவர்சி இவங்கள்ட்ட. இன்னொன்னு, இண்டி கூட்டணி பெருமை சொல்ல முடியாது. ஏன்னா இண்டி கூட்டணிய தலைநகர்ல அவங்களோட ஒற்றுமைய அவங்களால நிலைநாட்ட முடியல. காங்கிரஸ் தனியா போயிருக்கிறது. இதுல 3 பிரச்சனைகளை நான் சொல்ல வேண்டும். ஒன்று, பாஜகவின் அபரிதமான வெற்றி. இப்ப கூட கொஞ்சம் மேலும் கீழும் போயிருந்தா கூட வெற்றி பெறுவதில் உறுதி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் பாஜகவிற்கு முற்றுமையான ஆதரவு. நாங்க பிரச்சாரத்தின் போதே அதை நாங்க பார்த்தோம். இரண்டாவது, ஆம் ஆத்மியின் தோல்வி. தலைநகரை தாண்டி நான் குஜராத்துக்கு போவேன், பீகாருக்கு போவேன், பஞ்சாபுக்கு போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு தலைநகரிலேயே நீங்க தோல்வி அடையும் பொழுது மற்ற மாநிலங்களில் உங்களுக்கான தாக்கம் இருக்காது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் மக்கள். இன்னொன்று, காங்கிரசின் தோல்வி. 2008 40% இருந்த காங்கிரஸ் அப்புறம் 4% குறைஞ்சு இப்ப எவ்வளவு சதவீதம் வரப்போறாங்கன்னு தெரியல. ஆக காங்கிரஸ் இல்லாத தலைநகராக ஆக போகிறது. இன்னொரு கருத்து, இண்டி கூட்டணி. நீங்க தலைநகர்ல ஒரு தேர்தலில் கூட நீங்க ஒற்றுமையா ஒரு முடிவை எடுக்க முடியலன்னா பின்பு நீங்க எப்படி அந்த கூட்டணி என்றது? நான் வெஸ்ட் பெங்கால்ல கூட்டணி கிடையாது, ஆனா மகாராஷ்டிரல இண்டி கூட்டணி உண்டு, தமிழ்நாட்டில இண்டி கூட்டணி உண்டு அப்படின்லாம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பின்னடைவு. அவங்க சார்ந்திருக்கின்ற கூட்டணி, ஆமா பின்னடைவு தான். ஏன்னா அவங்க சார்ந்திருக்கின்ற கூட்டணி, முதல்ல கூட்டணியை அவர்கள் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை தலைநகர்ல. இன்னொன்று, அவர்கள் சார்ந்திருந்த காங்கிரஸா இருக்கட்டும், ஆம் ஆத்மியா இருக்கட்டும், தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற பாஜக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தோல்வி என்று தான் நான் சொல்லுவேன். இப்போ வலிமையான ஒரு எதிர்கட்சியா ஆம் ஆத்மி உட்கார போறாங்க. சோ இவ்வளவு நாள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தீங்க. அவர் இப்போ தற்போது சிறைக்கு சென்று வந்திருக்கிறாரு, முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் அவர்கள். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் முதலமைச்சரா இருந்தா கூட ஒரு பிரச்சாரத்துக்கு கூட வர முடியாத அளவிற்கு அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அதையுமே பாஜக மேல குற்றம் சாட்டினாங்க. ஏன்னா அவர் அது உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது. ஆனா அதையே பாஜக மேல குற்றம் சாட்டினாங்க. இது ஒரு வழக்கமா போயிடுச்சு. பாஜக மேல உண்மையிலேயே ஊழல் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் பாஜக செய்கிறது. இன்னும் வாக்கு மிஷின் இன்னும் சொல்லல, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க ஈரோடுல வாக்கு மிஷின் நல்லா வேலை செஞ்சுதா, தலைநகர்ல வாக்கு மிஷின் வேலை செய்யலையா அப்படின்ற வாதத்தை நம்ம எடுத்து வைக்கலாம். அதனால இன்னும் அது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பிரதிபலித்தது, இன்று டெல்லியில் பிரதிபலிக்கிறது. பின்பு தமிழகத்திலும் 2026 பிரதிபலிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். 27 ஆண்டுகள் கழிச்சு பிஜேபி வரதுனால முதல் அறிவிப்புகளா என்ன இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ டெல்லியினுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது இந்தியா முழுக்கும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இல்ல, முதல்ல மக்கள் வளர்ச்சி திட்டங்கள், ஏன்னா மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஆம் ஆத்மிக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமா அந்த வளர்ச்சி திட்டங்களே அவங்க கொண்டு வரல, தன் வளர்ச்சியை பார்த்து கொண்டார்கள். என்ன எல்லாம் பொய். அது அவங்க இப்போ உள்ள முதலமைச்சரா இருக்கட்டும், அதுக்கு முன்னால் உள்ள முதலமைச்சரா இருக்கட்டும், எதை எடுத்தாலும் மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொன்ன வாக்குறுதி எதுவுமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கல, அது மாதிரி மின்சாரத்தை முறைப்படுத்தல, ஊழலை அவங்க கட்டுப்படுத்தல, மக்களை சந்திக்கவில்லை. ஆக எதையெல்லாம் சொல்லி வந்தாங்களோ எல்லாவற்றையுமே அவங்க புறந்தள்ளினார்கள். ஆனால் மக்களும் அவர்களை புறந்தள்ளினார்கள் என்பது எனது கருத்து. ஈரோடு இடைத்தேர்தலையும் பார்த்துட்டு இருப்பீங்க, வெற்றிகரமான தோல்விதான்.
தோல்விகரமான வெற்றி திமுகவுக்கு. யாருமே எதிரில் இல்ல, நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், பின்னால ஓடுறதுக்கு யாருமே இல்ல. நான் கோப்பையை தூக்கிட்டு ஓடி போனேன்னு இதுல என்னப்பா வெற்றி இருக்கு? நாம் தமிழர் அதாவது மற்ற கட்சிகள் எல்லாரும் ஓடவில்லை. அதனால நாங்கள் உங்களோட போட்டி போடக்கூட நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று எல்லாருமே நாங்க ஒதுங்கி நின்னோம். அதனால இப்ப ஒதுங்கி நின்னதுனால அதுல கருத்து சொல்ல நான் ஒன்றும் பெருசா விரும்பல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கிடையாது. ஏன்னா போட்டியாளரே இல்லாம வெற்றி பெறுவது எப்படி வெற்றியாக இருக்க முடியும் என்பதுதான் எனது கருத்தாக. இறுதியாக ஒரு கேள்விக்கா, மதுரையில திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது டெல்லியில பாஜக ஆட்சிக்கு வந்தா தேசத்துக்கே பின்னடைவுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வேங்கை வயல்ல அண்ணனோட கருத்து என்ன? திமுக ஆட்சிக்கு வந்ததனால் பின்னடைவை அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஆக நீங்க டெல்லிக்கு போட்டீங்க, உங்க சென்னையில தலைநகரை பாருங்க, உங்க வேங்கை வயல்ல உள்ள மக்களுக்கு நியாயம் கிடைத்ததா என்று பாருங்கள். அதற்கப்புறம் நீங்க டெல்லிக்கு போகலாம். டெல்லியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். டெல்லி ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். மத்திய மாநில அரசுகளும் டபுள் இன்ஜின் கவர்மெண்டா வர்றதுனால டெல்லி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதை. வேங்கை வயலை பற்றி முதலில் கவலைப்படுங்கள், அதற்கு பின்பு வேங்கை நகரை பற்றி கவலைப்படுங்கள், பின்பு தலைநகரை பற்றி நீங்கள் கவலைப்படலாம் தான் எனது கருத்து.